ஒருவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அழைப்பு எது என்பதை அறியாமல் நீங்கள் அவரை குறை கூற வேண்டாம். ஒருவர் தனிப்பட்ட முறையிலே மற்றும் ஒருவரை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தும் பணியை செய்பவர்களாக இருக்கலாம். மற்றும் ஒருவர் சிறந்த முறையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவராக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை சிறப்பாய் போதிக்கிறவர் என்னை தனியே வந்து சந்தித்து என்னை உற்சாகப்படுத்தவில்லையே என்று குறை கூற வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த சபையாருக்கு எழுதின 2வது கடிதத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பரிசுத்தவான்களிலே தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது உற்சாக மனதுள்ளவர்களாய் கொடுக்க வேண்டும். விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே நம்முடைய நிலைமைக்கு தக்கதாக உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் ஆத்ம பாரத்தோடு சக விசுவாசிகளின் தேவையை உணர்ந்தவர்களாக உற்சாகமாய் கொடுக்கிற உங்களிடத்திலும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உங்கள் ஆவிக்குரிய எதிரி யார்? உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன? உங்களை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை விவரமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லவில்லை. நம்முடைய ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இது ஆவிக்குரிய ஆயுதங்கள். அப்படி என்றால் ஆவிக்குரிய ஒரு எதிரி உண்டு என்பதை இது விளக்குகிறது. இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் தேவ பலமுள்ளவைகள். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன என்று தெரியுமா? நம்முடைய முதல் ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் ஆவியின் பட்டயம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தையே அவர் பயன்படுத்தினார். எபேசியருக்கு எழுதும்பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வேண்டும். வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தூய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். இது வெறும் விசுவாச பிரமாணத்தை விட மேலானது. இன்றைக்கு சில செய்தியாளர்கள் கர்த்தரை குறித்து பேசும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வசனங்களை வாசித்து காட்டுவதை விட மற்ற எழுத்தாளர்களின் வாசகங்களை அதிகமாக எடுத்துச் சொல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இவ்வாறு செய்வது கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவர்களுக்கு பூரண நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஆவிக்குரிய ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தவில்லை. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரே கொடுத்தது என்று விசுவாசிக்கிறோம். குறிப்பாக சிருஷ்டிப்பின் வரலாற்றை விசுவாசிக்கிறோம். நரகத்தை குறித்தும் விசுவாசிக்கிறோம். சொல்லப்போனால் வேத புத்தகத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை விசுவாசிக்கிறோம். அதுவே ஆவியின் பட்டயம். அது ஆவிக்குரிய யுத்தத்திலே மிக முக்கியமான ஒரு ஆயுதமாயிருக்கிறது. 2வது ஆயுதம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பது. பவுல் அப்போஸ்தலன் தனது சொந்த பலவீனத்தை உணர்ந்தவராயிருந்தார். அவர் தூய ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டவராகவும் தூய ஆவியானவராலேயே பலப்படுத்தப்பட்டவராகவும் உணர்ந்தார். நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களிலே 3வது ஆயுதம் ஜெபம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலேயும் ஜெபத்தை குறித்து மிக குறைவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் பவுல் அப்போஸ்தலன் ஜெபத்தின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். எதிரியை தாக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வரிசையிலே
ஜெபத்தை குறித்து அவர் எபேசியருக்கு எழுதியிருக்கிறார். எபேசியர் 6:18 வாசிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 10:5 கவனியுங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே பங்கு பெறும் வீரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இவ்வாறு நான் கூறுவதனாலே அவர்கள் வெற்றி வீரர்கள் என்று சொல்லவில்லை, தேவனை வெற்றி பெறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் வெற்றி பெறும்பொழுது மகிமை தேவனுக்கே செல்கிறது. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடிகிறதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடிகிறது. இன்றும் சாட்சி பகர்வதற்கு நமக்கு முன்னே வைக்கப்பட்டுள்ள திறந்த வாசல்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் வெற்றி வீரர்கள் அல்ல, ஆனால் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நமக்கு உண்டு. 2 கொரிந்தியர் 10:6-7 உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். அவருக்கு எதிராக பேசுகிறவர்களிடத்திலே வேறு எந்த மனிதர்களும் எப்படி கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அதே போல தாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 10:8 மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊண்ட கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. பவுலப்போஸ்தலனுக்கு அப்போஸ்தலன் என்ற அதிகாரம் இருக்கிறது. அவர்களை அழிப்பதற்காக அந்த அதிகாரம் அல்ல, அவர்களை ஊண்ட கட்டுவதற்காகத்தான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே அவர்களை திடன் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக பவுல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். 9-10 வாசிக்கிறேன். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாயிருக்கிறதென்கிறார்களே. இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், அவருடைய கடிதமானது தைரியம் நிறைந்ததாயும் அவர்களை பயமுறுத்துகிறதாயும் இருந்த பின்னர் நேராக அவரை சந்திக்கும் பொழுது அவரை பலமுள்ளவர்களாக அவர்கள் அறியவில்லை. இது எதை நமக்கு சொல்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒருவராக இல்லை. பவுலப்போஸ்தலன் பிரசங்கிப்பதை கேட்கும் மக்களுக்கு அவர் தன்னுடைய சொந்த பலத்தினாலோ சொந்த பேச்சு திறமையினாலோ பேசவில்லை என்பது புரிந்து கொள்வார்கள். அவரிடத்திலே தேவ வல்லமை இருந்தது என்பதை மக்கள் காணும்படியாகவே அவர் இருந்தார். பார்ப்பதற்கு பலவீனமான ஒரு பாண்டமாக இருந்தார். நியாயாதிபதியின் காலத்திலே சிம்சோனை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அவனுக்கு இருந்த பலமானது அவனுடையதல்ல, தேவனுடைய ஆவியினாலே உண்டானது என்பதை மற்றவர்கள் காணக்கூடிய ஒருவராகவே சிம்சோன் செயல்பட்டான். 2 கொரிந்தியர் 10:11-12 அப்படி சொல்கிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இங்கே பவுல் சற்று வேடிக்கையாக பேசுவது போல தெரிகிறது. இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். எனவேதான் திருச்சபையில் உள்ள பலரும் தாங்கள் அடைந்தாகிவிட்டது, முற்றும் தேறிவிட்டோம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடத்தக்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் தங்கள் குழுவிலேயே தங்களை தாங்களே அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அதாவது தங்கள் குழுவில் உள்ள மற்ற கிறிஸ்தவர்களோடு தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மற்றுமொரு கிறிஸ்தவரோடு ஒப்பிட்டு அளவிடவே முடியாது. குளிர்ந்து போன ஒரு திருச்சபையிலே ஒரு மனிதன் அங்கமாக இருந்து கொண்டு அவனும் குளிர்ந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பான் என்றால் தேவனை விட்டு
தான் தூரம் போவதை குறித்து அவன் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் அளவிடுகிறான். நம்முடைய வாழ்க்கைக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு கூட நம்மை ஒப்பிடலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வசனமே நம்முடைய வாழ்க்கையை அளக்கும் அளவுகோலாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10:13 நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். கொரிந்து திருச்சபை மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? பவுல் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றார்கள். மற்ற விசுவாசிகளோடு அவர் நேரத்தை செலவழிப்பார். எங்களையெல்லாம் பார்க்கவா போகிறார் என்றார்கள். இன்றைக்கும் திருச்சபைகளிலே உள்ள பலர் தங்கள் போதகரை குறித்து இவ்வாறு சொல்லலாம். அதிகமான நேரம் தங்கள் போதகர் தங்களோடு செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, ஊழியக்காரர் ஒரு குடும்பத்திலே தேவையாய் இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஆனால் எந்த ஒரு தனி விசுவாசியோடும் கூட அந்த போதகர் வீணாக தன்னுடைய நேரத்தை செலவு செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவையோடும் கவலையோடும் பாரத்தோடும் ஆலோசனை தேவை என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கு தனது நேரத்தை அவர் பயனுள்ள வகையிலே செலவு செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 10:14 வரை வாசிக்கிறேன். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். பவுலப்போஸ்தலன் முதலாவதாக கொரிந்தியரிடத்திலே சென்றார் என்பதை நினைப்பூட்டுகிறார். அவர்தான் சுவிசேஷத்தை முதலாவது கொரிந்து பட்டணத்திற்கு கொண்டு சென்றது. தனது வீட்டிலிருந்து மிக அதிகமான தூரம் பிரயாணம் செய்து கர்த்தருடைய வசனத்தை அவர் எடுத்துச் சென்றார். அவர் சொல்வது என்னவென்றால், தான் போய் ஒரு திருச்சபையை ஆரம்பித்து அங்கே போதகராகவே தன் காலத்தை கடத்த விரும்பவில்லை என்பதை குறிப்பிடுகிறார். தன்னை ஒரு சுவிசேஷ ஊழியனாகவே கர்த்தர் அழைத்திருப்பதை அறிந்திருந்தார். ஒரு இடத்திலே ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு மற்ற இடங்களுக்கு அவர் கடந்து செல்வார். எப்பொழுதுமே சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். மற்றும் ஒருவனுடைய அஸ்திவாரத்தின் மேலே நான் கட்டுவதில்லை என்பதை குறித்தும் உறுதியாயிருந்தார். 2 கொரிந்தியர் 10:17-18 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரே நம்மை புகழும்படியாக நாம் எல்லாரும் அவர் முன்னாலே நிற்கிறோம். இது உண்மையாகவே ஒரு எச்சரிப்பின் சத்தமாயிருக்கிறது. ஒருவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அழைப்பு என்ன என்பதை குறித்து நீங்கள் அறியாமல் யாரையும் குறை கூறாதிருங்கள். ஒருவர் தனிப்பட்ட விதத்திலே மக்களை சந்தித்து உற்சாகப்படுத்துவதிலே வரம் பெற்றவராயிருக்கலாம். மற்றும் ஒருவர் செய்தியை பிரசங்கிப்பதிலே வரம் பெற்றவராயிருக்கலாம். எனவே இவர் செய்தி நன்றாக கொடுக்கிறார், ஆனால் நம்மை தேடி வந்து நம்மோடு கூட நேரத்தை செலவு செய்யவில்லையே என்று குறை கூற வேண்டாம். ஏனென்றால் அவர் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து சத்தியத்தை கர்த்தரிடத்திலே கேட்டு ஆயத்தம் செய்வதற்கு நேரம் தேவையானதாக இருக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் அந்த ஊழியரால் அடிக்கடி உங்களை சந்திக்க முடியவில்லை. இன்னும் சிலர் செய்தி அளிப்பதிலே ஆயத்தம் செய்வதிலே சிறந்த ஒருவராய் இருக்க முடியாது. ஆனால் கூட்டங்களையோ மற்ற நிகழ்ச்சிகளையோ ஒழுங்குபடுத்தி எல்லா காரியங்களுக்கும் அதற்கு தேவையான ஆட்களை கண்டுபிடித்து நிகழ்ச்சியை நடத்த ஒரு அருமையான ஒருங்கிணைப்பாளராய் இருக்கலாம். அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரம். யார் யாருடைய வரம் எது என்பதை அறிந்து அதை அவர்கள் செயல்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் விரும்புகிற வண்ணமாகவே எல்லா ஊழியக்காரர்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், தேவன் தன்னை எதற்கு அழைத்தாரோ அதைத்தான் தான் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு சுவிசேஷ ஊழியனாக தேவன் அவரை அழைத்தார். அந்த பணியையே பவுல் நிறைவேற்றி வருகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் பணியிலே விளைவுகள் இருக்கும். நீங்கள் செய்யும் பணியை திருப்திகரமாக சிறப்பாக செய்ய முடியும். அந்த பணியிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதற்காக எடுக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொண்டே வாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக
உங்களுக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்த முடியும். இப்பொழுது நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே மிக தனிப்பட்ட முறையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பவுல் சில காரியங்களை குறிப்பிடுகிறார். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் மேலே உள்ள தன் கரிசனையையும் வெளிப்படுத்துகிறார். இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தின் செய்திகள் தனிப்பட்ட விதத்திலே எனக்கு பயனுள்ளதாக இருந்தன. நிச்சயமாக உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி பகுதி பவுலப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அழைப்பை குறித்ததாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அவருடைய அப்போஸ்தல அழைப்பு எத்தனை அதிகாரப்பூர்வமானது என்பதை கூறினார். 11ஆம் அதிகாரம் அவர் தனிப்பட்ட விதத்திலே தன்னை பற்றி சொல்லுகிற ஒரு அதிகாரம். இதிலே தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை மெய்ப்பித்து காட்டுகிறார். அதாவது தன்னுடைய உரிமையை அவர் நிலைநாட்டுகிறார் என்று சொல்லலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். கொரிந்து சபை விசுவாசிகளை கிறிஸ்துவோடு மனம் புரியும்படியாக செய்தார். இதன் விளைவாகத்தான் அங்கே ஒரு திருச்சபை உண்டானது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது எவ்வளவு எளிதான முறையிலே மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எளிய முறையிலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மிக எளிமையாக வந்தவர். அவரை குறித்த சத்தியமானது மிகவும் எளிமையான ஒன்று. சிலர் அதிகமாக படித்திருக்கிறோம், அவை எல்லாவற்றையும் செய்தியிலே சொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது யாருக்கும் புரியாது. தொடர்ந்து பவுல் தனக்கு எதிராக கலகம் பண்ணும்படியாக பேசிக் கொண்டிருக்கும் சிறுபான்மையான மக்களோடு பேசுகிறார். ஏன் அவர்களோடு அவர் அதிக நேரம் செலவழிக்கும்படியாக வரவில்லை என்பதை ஏற்கனவே விவரித்து விட்டார். அவர் ஒரு போதகராக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. அவர் ஒரு சுவிசேஷராக அழைக்கப்பட்டிருக்கிறார். மற்றொருவருடைய அஸ்திவாரத்தின் மேலே கட்டும்படியாக அழைக்கப்படவில்லை. பல இடங்களிலே பிரயாணம் செய்து பலரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். 2ஆம் வசனத்தின் இறுதியிலே அவர் சொல்லும் பொழுது உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதற்காக ஒரு பைத்தியக்காரனைப் போல தெரிவதற்கும் அவர் அஞ்சவில்லை. கிறிஸ்துவை குறித்து பேசி தனது நேரத்தை செலவழிப்பதற்கு பதிலாக தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை நிரூபிப்பதற்காக அதை குறித்து பேச வேண்டியதை ஒரு அவசியம் என்று உணர்ந்தபடியினாலே பேசுகிறேன் என்கிறார். எனவே என்னுடைய பேச்சிலே புத்தியினனைப் போல பேசுகிறேன் என்றார். 16ஆம் வசனத்திலேயும் இதை குறித்து வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே இதை குறித்து பல முறை அவர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினனைப் போலாயிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தான் ஒரு புத்தியினனைப் போல பேச வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது என்கிறார். தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர் பேசுகிற வார்த்தைகள் புத்தியீனமான வார்த்தைகளாக இருந்தாலும் புத்தியீனமான வார்த்தைகளாக இருக்கிறது என்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாக சுவிசேஷம் கடந்து செல்கிறதில்லை. அவருடைய ஊழியத்தின் நோக்கம் நிறைவேறுகிறதில்லை. இருந்தாலும் தன்னை குறித்து குறை சொல்லும் ஒரு கூட்டம் மக்களுக்கு அவர் அவ்வாறு பேச வேண்டியதாய் இருந்தது. இந்த எல்லா காரியங்களிலேயும் பிசாசனுடைய செயலையும் நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆதி திருச்சபை நாட்களிலே திருச்சபையானது துன்பப்படுத்தப்பட்டது. அது பிசாசின் கிரியை என்றாலும் அவ்வாறு செய்வதனாலே சுவிசேஷம் பரவுவதை தடுக்க முடியவில்லை என்பதை பிசாசு கண்டுகொண்டான். எவ்வளவுக்கு அதிகமாக திருச்சபையானது துன்பப்படுத்தப்பட்டதோ அவ்வளவுக்கு அதிகமாக திருச்சபை வளர்ச்சி பெற்றது. கிறிஸ்து வாழ்ந்து கடந்து சென்றதை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஆண்டிலேயும் திருச்சபை வளர்ந்தது போல வேறு எந்த ஒரு காலகட்டத்திலேயும் திருச்சபை வளரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்நாட்களிலே திருச்சபை துன்பப்படுத்தப்பட்டது. எனவே அது ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் சிதறி சென்றது, பறந்து விரிந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 315வது ஆண்டிலே ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் சென்றுவிட்டது. இந்த காலங்கள்தான் திருச்சபை துன்பப்படுத்தப்பட்ட காலங்கள். பாடுகள், துன்பங்கள்
திருச்சபையின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை கண்ட பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தை மாற்றிக்கொண்டு விட்டான். அவனும் திருச்சபையிலே ஒரு அங்கமாக சேர்ந்து விட்டான். திருச்சபைக்கு உள்ளே இருந்து கொண்டே திருச்சபையை தாக்குவதுதான் திருச்சபையை அழிக்க சிறந்த முறை என்பதை அறிந்து கொண்டான். இன்றைக்கும் இதையேதான் அவன் செய்கிறான். திருச்சபையிலே நடைபெறும் போட்டி பொறாமைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் காரணம் என்ன? அது எல்லாமே பிசாசின் கிரியைகள்தான். அந்த திருச்சபையிலே அவனும் ஒரு அங்கமாயிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை அவன் தாக்குகிறான். சுவிசேஷத்தின் கூர்மையான நுனியை மழுங்கச் செய்ய பார்க்கிறான். சுவிசேஷத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை தாக்குகிறான். எனவே இப்பொழுது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை குறைபட பேசும் ஒரு கூட்ட மக்களை திருச்சபைக்குள்ளே எழுப்பி விட்டு விட்டான். பவுல் என்ன சொல்கிறார்? தன்னை குறித்து தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை குறித்து பேசுவதை விட சுவிசேஷத்தை அறிவிப்பதே மேல் என்று சொல்கிறார். இருந்தாலும் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது அந்த அளவு அவர்களை அவர் நேசித்தார். எப்படி சர்ப்பமானவன் ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையை கொரிந்து சபை அறிந்து கொள்ள முடியாதபடி செய்து சபையை கெட்டுப்போக பண்ணுவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:4 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மற்றொரு இயேசுவை பிரசங்கிக்கும் பிரச்சனை, மற்றொரு ஆவியை குறித்து பேசும் காரியங்கள், மற்றொரு சுவிசேஷத்தையும் இந்நாட்களிலே நாம் கேட்கிறோம். சில காலங்களுக்கு முன்னே வெளியான ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார் என்ற திரைப்படமானது இயேசுவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிறதாய் இருக்கிறது. உலகத்திலே வாழாத ஒரு இயேசுவை குறித்து அந்த திரைப்படம் கூறியது. இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதலிக்கிறவர்கள் வேறொரு இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். வேதம் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பேசவில்லை. அவர் அற்புதங்களை செய்தார் என்பதை நம்பாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய மனதிலே வேறொரு இயேசுவை வைத்திருக்கிறார்கள். சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற இயேசு அற்புதங்களை செய்தார். அவரே உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அதை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். சரீர பிரகாரமாக அவர் உயிரோடு எழுந்தார் என்பதையும் அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். அவர் தேவகுமாரர் என்பதையும் அவர்கள் நம்புகிறதில்லை. என்றாலும் அவர் மனிதனில் மனிதனானவர், தேவனில் தேவனானவர் என்று ஒரு விசுவாச அறிக்கை கூறுகிறது. இந்த சத்தியம் புறக்கணிக்கப்படும் என்றால் அவர்கள் கூறுவது வேறு ஒரு இயேசு. 2 கொரிந்தியர் 11:5 மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலரின் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பார்க்கும் பொழுது அவரே முதல் தரமான அப்போஸ்தலர் என்று நாம் கூறலாம். அவரும் பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற எந்த அப்போஸ்தலனைப் போலவும் தானும் ஒரு அப்போஸ்தலன் என்பதை கொரிந்து சபை மக்கள் அறிந்து கொள்ள விரும்பினார். முதல் முறை அவர்களிடத்திலே வந்தபொழுது அவர் கூடாரம் முடையும் பணியையும் செய்து கொண்டு இருந்ததினாலே, மனத்தாழ்மையோடு கரங்களினாலே வேலை செய்கிறவராய் இருந்தபடினாலே, கிறிஸ்துவின் சாந்தம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடினாலே அவர் ஒரு அப்போஸ்தலன் அல்ல என்று அர்த்தமல்ல. கவனித்தீர்களா? பவுல் அப்போஸ்தலன் தன்னை யார் என்று தெளிவுபடுத்துவதற்கு எத்தனை காரியங்களை பேச வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உண்மையாய் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும் பல ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அளவு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. ஆனால் உலகத்தை வசப்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிற பலர், வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கும் சிலர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறைவாய் பேசி குறைவாய் எடை போட்டு அவருடைய ஊழிய அழைப்பை குறித்து கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? ஜாக்கிரதையாயிருப்போம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஊழியக்காரனான அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன, தாளந்து என்ன, உங்களுக்கு என்று அவர் கொடுத்திருக்கிற பணி என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக முழு கவனத்தோடும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கவனத்தோடு பணி செய்யுங்கள். கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய ஊழியத்திலேயும் மகிமைப்படுவாராக. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் ஆவியின் பட்டயம்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறும்போது மகிமை தேவனுக்கே செல்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கும் போது நீங்கள் செய்யும் பணியிலே விளைவுகள் இருக்கும். நீங்கள் செய்யும் பணியை திருப்திகரமாக சிறப்பாக செய்ய முடியும். அந்த பணியிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறைவாய் பேசி அவர்களுடைய ஊழிய அழைப்பை குறித்து கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஜாக்கிரதையாய் இருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. 2 நாளாகமம் 30:9 பின்பாகம்.